Hi, hello, vanakkam and welcome to Super Houseful Matinee Special. இன்னைக்கு எங்க எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது because வந்திருக்கிற கெஸ்ட் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்க. இப்போதான் ஃப்ரைடே தான் அவங்க படம் ரிலீஸ் ஆச்சு. நான் ஃப்ரைடேவும் பார்த்தேன், சாட்டர்டேவும் பார்த்தேன், அடுத்த வாரமும் பார்க்க போறேன் because அவ்வளோ சூப்பரா இருந்தது படம். அண்ட் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். Thank you so much for coming, sir. Thank you. ஸோ சார், முதல்ல உங்ககிட்ட கேட்கணும், படம் சூப்பர் சக்ஸஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் ஃபிலிம் எடுக்கும் போது அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? அவ்வளோ ஈஸியாக டைரக்டர்ஸ் அட்டம் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களோட முதல் படம், அதாவது ப்ரீவியஸ் மூவி அரவானும் ஒரு பீரியாடிக் ஃபிலிம், இதுவும் ஒரு பீரியாடிக் ஃபிலிம். ஸோ எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டம்தான். பட் என்னென்னா நம்ம வரலாறு ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறப்ப நம்மளுக்கு ஒரு கிளாசிக்கலான ஒரு மூடு வரும். ஐ திங்க் வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அதனால் எனக்கு அதை செய்கிறதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் ரொம்ப ரிசர்ச் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி இருக்க லைஃப்பை பதிவு பண்ணுற மாதிரி ஈஸியாக அந்த வேலையை நம்ம பார்த்துட முடியாது. ஸோ ஐ திங்க் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணோம். எப்படி இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு ஐடியா எப்படி நான் ஒரு நாடக சம்மந்தப்பட்ட படம் தான் எடுக்க போகிறேன் அடுத்தது அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி டிசைட் பண்ணிட்டீங்களா? ஆமாம். என்ன பிரச்சனைனா தமிழில் கிளாசிக்கல் படம் ரொம்ப கம்மி. சலங்கொலி ஆகட்டும், சங்கராபரணம் ஆகட்டும் அப்படின்னு நிறைய கிளாசிக்கல் படம் தமிழில் வந்திருக்கு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பெரிய மியூசிக்கல் கிளாசிக்கல் படம் வரல. எனக்கு அப்படி பண்ணணுன்னு ரொம்ப ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் ஹாலிவுட்டில் நிறைய பாடல்களோட மியூசிக்கல் ஃபிலிம் பண்ணுவாங்க. இப்போ சவுண்ட் ஆஃப் மியூசிக், ஃபிடிலர் அண்ட் த ரூஃப், அந்த மாதிரி நிறைய படங்கள் மியூசிக்கல் மட்டுமே பேஸ் பண்ணி நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அப்படி ஒரு தமிழில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு இந்த ஸ்கிரிப்டுங்கிறது ரொம்ப சரியாக இருந்துச்சு. ஸோ ஓகே. அண்ட் வேதிகா, யூ லுக்கிங் வெரி பிரிட்டி. அண்ட் இதை விட படத்தில் இன்னும் அழகாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ டெலிகேட், ஸோ 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 பிரிட்டி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தில் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. வெல், ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபில்ம் என்னோட கரியரில் இது. யூனோ, நிறைய ஆக்ட்ரஸஸ்க்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் கிடைக்காது. அண்ட் யூனோ, உங்கள் டிரெக்டர் அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் நீங்கள் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸ்க்ரீன் மேலே. ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் யூனோ சச் அமேசிங் டீம் மெம்பர்ஸ். ரொம்ப ஒரு அழகான டீம் இருக்குது அண்ட் அழகான ரோல் இருக்குது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆடியன்ஸ் கூட இவ்வளோ யூனோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்து. எஸ், எக்ஸாக்ட்லி. ஆடியன்ஸ் அண்ட் யூனோ இண்டஸ்ட்ரியோட எல்லா யூனோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ், டிரெக்டர்ஸ் இவ்வளோ எல்லாம் யூனோ ஐ திங்க் தே ஆர் கம்மிங் அப் வித் கிரேட் ரிவ்யூஸ், கிரிட்டிக்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக பழைய புக்ஸ்லாம் படிக்கிறப்ப என்ன தெரிஞ்சுன்னா, எப்படி இன்றைக்கி சினிமாவுக்கு நம்ம டிவியில் ப்ரொமோட் பண்ணுறோம், ரேடியோவில் ப்ரொமோட் பண்ணுறோம். அந்த காலத்தில் எப்படி ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மாட்டு வண்டியில் போய் முக்கியமான தெருவில், நகரத்தில் முக்கியமான இடத்துல நின்று அவங்க இப்போ வள்ளி திருமண நாடகம்னா அந்த நாடகத்தை கொஞ்சம் நடித்து காமிப்பாங்களாம். மக்கள்லாம் அதை வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த காஸ்டியூமோடய நடித்து காமிப்பாங்களாம். பேலன்ஸை நீங்கள் நாடகத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டீஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அதை பண்ணணும்னு நினச்சேன். ரெண்டாவது ஒரு மாட்டு வண்டியிலேயே ஒரு கோபுரம் மாதிரி செட் பண்ணி அதில் நடிகர்கள் வேஷங்களோட நிற்ப வச்சு மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு, என்னென்னா மாட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கப்பவே டான்ஸ் ஆடணும். அது ஆக்டர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கீழே விழுந்துருவாங்க, பேலன்ஸ் மிஸ் ஆகும், அந்த விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 2 நடிகர்களை பற்றிய படம், 2 ஃப்ரெண்ட்ஸ் பற்றி படம், சித்தார்த் அண்ட் பிருத்திவிராஜ் பற்றி படம். ஆனால் நாடக லைஃபுங்கிறது ஸோ பிக். அந்த எல்லாத்தையும் கொண்டு எதுலையா ஒன்று சேர்க்கணும். இப்போ நாடகம் முடிச்சுட்டு மேக்கப்பே கலைக்காமல் படுத்துருப்பாங்க, சும்மா இருக்கிறப்ப அவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எப்படின்னு லைஃப்குள்ளே நிறைய அம்சங்கள் இருக்குது. எப்படி அவங்க மேக்கப் போடுறாங்க, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு மேக்கப் போடுறாங்க, எப்படி மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க லைஃபுக்குள்ளே எப்படி குளிக்கிறாங்க, எப்படின்னு நிறைய அவங்க லைஃப்னுடைய கூறுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாண்டேஜஸாக எனக்கு காமிக்கிறதுக்கு இந்த வாங்கமாக்கா சாங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் வேதிகா, இந்த படத்தில் நிறைய அவார்ட் வின்னிங், நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் சித்தார்த், பிருத்விராஜ் 2 பேருமே சூப்பர் டூப்பர் ஆக்டர்ஸ். ஸோ அவங்க கூட நடிக்கும் போது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ்? வெல், ஜென்ரலி இங்கே பார்த்தீங்கன்னா யூனோ ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் பர்சனாலிட்டி இருப்பாங்க ஒரு படத்தில், இல்லைனா 2 மேக்ஸிமம். ஆனால் இந்த ஃபில்மில்
there are 7 national award winning personalities, and I think it's a movie, one of its kind. Ivlo ella established and talented, ella or a team irukku. So I think one of the main reasons I wanted to do this film was in the film or a team kaga. There's Vasant Balan sir, there is Neeraj Shah sir, Rahman sir is there, Siddharth, Prithvi Raj, Thambi Ramaya, Nasir sir. Santanam has done the art direction. So I think it's a fabulous team. Editor Praveen, solitaire irukla andha madri oru periya list irukku, and romba santoshama irukku that our team is getting so many positive reviews and comments. Even Ilaya Talpati Vijay, Yes. so he really complimented the film and he made a video. So ரொம்ப நன்றி, அவரோட கிரேட்னஸ் அதில் தான் தெரியுது. அண்ட் அவரோட ஃபேன்ஸ் அவரோட ஒரு ஜெஸ்டருக்காக we are very thankful. ஓகே சார், இப்போ வந்து உங்களோட படம் வந்து எல்லா ஜானரில் இருக்கிற மக்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கு. அதில் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கலாம். படம் காலையில் தான் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்திருக்கு படம். வசந்தபாலன் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல இந்த மாதிரி ஒரு முகச்சொலிக்காத மாதிரி வகையில் படம் வர்றது அபூர்வம். மியூசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். இந்த மாதிரி படங்கள் வரணுங்கிறது என் ஆசை. ஸோ எப்படி சார் இருக்கு? ஸோ ஸ்வீட். அண்ட் சார், நாசர் சார் வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வசந்தபாலன் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஃபஸ்ட் டே வந்து நான், பிருத்வி, சித்தார்த்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன சார் சீரியஸாகவே இருக்க மாட்டேன்றீங்களே சார் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்களாமே. நீங்கள் நிஜமாலே ரொம்ப டென்ஷன் டைப்பா சார்? அப்படி இல்லை, உங்கள்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த படத்தை 80 நாளில் எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற வேலையை ஒப்படைக்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு முடிச்சு கொடுக்கணும் இல்லையா? நானும் ஜாலியாக இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? ஸோ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும், ஒழுங்காக அந்த சீன் வரணும், அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வரணுங்கிறப்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது எல்லாருடைய டியூட்டி இல்லையா? என்னுடைய டியூட்டி அது. ஸோ அது மற்றபடி நீங்கள் ஜாலி டைப் தான். ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஷூட்டிங் நேரத்தில் வந்து இன்றைக்கி இந்த சீன் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த சீனை முடிச்சாகணும். இல்லைனா பணம் இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ வந்து என்னென்னா, சினிமாவில் ஷூட்டிங் ஆரம்பித்தா அப்படியே மீட்ரு விழுந்துகிட்டு இருக்கும், ஆட்டோவில் மீட்ரு விழுற மாதிரி பணம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒழுங்காக கடகடன் வேலையை முடிக்கணும் ஆக்சுவலாக. அண்ட் லொக்கேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் வந்து நீங்கள் காரைக்குடி, மதுரையில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படம் வந்து தென்காசி, காரைக்குடி, சென்னை, காசி, வாரணாசி, ஒரு 4 லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த படம் வந்து லொக்கேஷன் வரியாக வித்தியாசம் இல்லை. இந்த படம் வந்து எமோஷனல் ரீதியாக, செட்டு ரீதியான வித்தியாசம் தான். இப்போ நாடகக்கோட்டை இன்டீரியர் எக்ஸ்டீரியர், ஒரு நாடகக்கோட்டைக்குள்ளே மட்டும் எவ்வளோ வேரியேஷனை நம்ம காமிச்சிருக்கோம். காஸ்டியூமா, மேக்கப்பா, என்ன வேரியேஷன்ஸை காமிச்சிருக்கோம், எவ்வளோ நுகான்சஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நாடகத்தினுடைய மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பழம் உடைச்சி எப்போ பார்த்தாலும் இது இருக்கும். அது வந்து நாடகத்துக்கு வந்து அவங்க வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க. சைடில் வந்து சங்கரதாஸ் சுவாமிகளுடைய ஃபோட்டோ வச்சு அதுக்கு வந்து ஒரு குத்துலக்கு இருக்கும். இந்த மாதிரி நுகான்சஸான தகவல்கள் நிறைய பண்ணியிருக்கோம். பழைய நாடகங்களில் வந்து 2 சைட்லேயும் வந்து பெட்ரமாக்ஸ் லைட் இருக்கும், பின்னாடி பெட்ரமாக்ஸ் இருக்கும். அந்த பெட்ரமாக்ஸ் பழைய பெட்ரமாக்ஸே வாங்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பழைய கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான மைன்யூட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் படம் இப்போ பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும், இந்த படம் வந்து டெக்னிக்கலருங்கிற ஒரு கலர்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த டெக்னிக்கலர் என்னென்னா எல்லா ஃப்ரேம்லேயும் ரெட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா காஸ்டியூம் ஆகட்டும், பேக்ரவுண்டில் தொங்குற துணியாகட்டும், எல்லா ஃப்ரேம்லேயும் ரெட்டு வர மாதிரி பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ரெட்டிஷ் வந்து எல்லாத்துலேயும் எல்லா ஃப்ரேம்லேயும் இருக்கும். ஒன்று ரெட்டில் சேரீயாக இருக்கும், ஜாக்கெட்டாக இருக்கும், பேக்ரவுண்ட் ரெட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா ஃப்ரேம்லேயும் ரெட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நானும் நீரவும் சேர்ந்து செஞ்ச விஷயம். ஓகே, சூப்பர். அண்ட் வேதிகா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பரதேசிலையும் ஒரு ரொம்ப ஹெவியான கேரக்டர் பண்ணீங்க, பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணீங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். பட் what is something which is so different about both the movies? Well, it is very different. That film was based on tea estate, and it was completely different from this film. As far as acting is concerned, the period setting, the rendu period setting, ana acting la idhula na or drama artist play pandren.
So it was totally opposite of what I did in Paradesi. And you've done And இன்னொரு என்ன காமன்னா I've worked with 2 back-to-back national award winning directors. Okay. And yeah, it's starkly different from each other. And நீங்கள் வந்து கேபி சுந்தராம்பாள் அவங்களுடைய ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க. So what kind of homework you did for that? Well, sir actually inspiration mattu edutanga, and it's not a story based on KB Sundarambal ji's life or anything, but you know adu or inspiration yena in the boys troupe la na model ponnu vandu you know I become a part of their troupe, and it's about you know andha kaalathula jaasti female artists kadiyadu, you know boys da ella female get-ups போட்டுட்டு they would do the female characters. So adukkaga when I enter, then I become a part of that group, and you know I become a part of this wonderful drama troupe and get to play all these colorful roles and characters on stage. So it's nice to experiment everything. Yeah, very much. Okay. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.